இந்த மண்புழு திட்ட அறிக்கையில் எல்லா திட்ட அறிக்கையும் போலையுமே முதல்ல நம்ம பார்க்க போகிறது நிலையான மூலதனம். இப்போ மண்புழு உற்பத்தி செய்கிறதுக்கு ஒரு கொட்டகை தேவை அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி கொட்டகைங்கிறது இங்கே நிழல் தருவதற்கான அளவு இருந்தால் போதும். அதனால் நம்ம இப்போ அதிக செலவில் கொட்டகை அமைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1200 சதுர அடி பரப்பில் நிழல் தரக்கூடிய அளவில் கொட்டகை அமைக்கிறதுக்கு ஒரு சதுர அடிக்கு 25 ரூபாய் அளவு செலவாகும் அப்படின்னு கணக்கிட்டு பார்க்கும்போது அதுக்கு ஒரு 30,000 ரூபா செலவாகுது. அதுக்கு அடுத்தது இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பண்ணை உபகரணங்கள், அதாவது கடப்பாரை, மண்வெட்டி, மற்ற தண்ணி தெளிக்கிறதுக்கான பூவாளி, இந்த மாதிரியான உபகரணங்கள் தளவாடங்கள்லாம் ஒரு வாங்கிறதுக்கு ஒரு 5,000 ரூபா செலவாகும் அப்படின்னு கணக்கிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் மண்புழு தயாரிக்கிறதுக்கு அந்த தொட்டி கட்டணும் இல்லையா? அந்த தொட்டி இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையில் ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு மாதத்துக்கு 10 டன் அளவு உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கணக்கிடுறோம். அதனால் உங்களுக்கு அந்த தொட்டி சொன்னாங்க இல்லைங்களா, 3 அடிக்கு 6 அடி அகலத்தில் தொட்டி தேவை, ஒரு 3 அடி உயரம் இருக்கணுன்ற மாதிரி. இது மாதிரி அதிகமான தொட்டிகள் ஒரு 10-15 தொட்டிகள் தேவைப்படும். அந்த தொட்டி அமைக்கிறதுக்கு ஒரு 15,000 ரூபாய் செலவாகும் அப்படின்னு கணக்கிடுறோம். அது இல்லாமல் நம்ம உற்பத்தி செய்கிற மண்புழுக்கள் அதை நம்ம வாங்குகிறோம். இன்றைக்கி ஆப்பிரிக்க மண்புழுக்கள் ஒரு கிலோ 500 ரூபாய் அளவில் விற்பனைக்கு கிடைக்குது. அதோட அரசு மானியம்லாம் வேறு கிடைக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு கிலோ 500 ரூபான்னு பார்க்கும்போது ஒரு 50,000 ரூபா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வருது. இந்த அளவு வாங்கிட்டோம்னா இதை வச்சுக்கிட்டே நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து உற்பத்தி செய்ய முடியும். ஆக நிலையான மூலதனம் அப்படிங்கிற ரீதியில் நமக்கு ஆரம்பத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு மாதத்துக்கு 10 டன் அளவு மண்புழு உரம் தயாரிக்கணும் அப்படின்னா. அதுக்கு அடுத்தது நடைமுறை மூலதனம். இதில் இப்போ இந்த மண்புழு உரம் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இது கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோ தூரம் அதில் மூலப்பொருள் உள்ளே கொடுக்குறீங்களோ அதில் ஒரு 60% 65% ரஃப்லி 1/3 குறைஞ்சி 2/3 தான் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதனால் நீங்கள் 10 டன் உற்பத்தி செய்யணும் அப்படின்னா கிட்ட 15 டன் அளவு அதுக்கு இடுபொருள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால் இப்போ நம்ம ஒரு 10 டன் அளவு வேளாண் கழிவுகளை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கணக்கிடுறோம். அந்த டன் ஒரு டன் வேளாண் கழிவு 600 ரூபா அளவில் கணக்கிட்டுருக்குறோம். அதுக்கு ஒரு 6,000 ரூபா ஆகும். அதே மாதிரி சாணத்தை பொறுத்தவரையில் ஒரு டன் 2,000 ரூபா அப்படிங்கிற அளவில் ஒரு 5 டன் சாணம் வாங்கி இதில் பயன்படுத்துகிறதா கணக்கிடுறோம். அதுக்கு ஒரு 10,000 ரூபா ஆகுது. இது தவிர இந்த தொழிலில் உங்களுக்கு உதவியாளராக ஒரு 3 பேர் தேவைப்படுவாங்க அப்படின்னு கணக்கிட்டுருக்குறோம். அதில் கிராமத்தில் பொறுத்தவரையில் ஒரு 5,000 ரூபா மாத சம்பளத்துக்கு ஆட்கள் கிடப்பாங்க அப்படிங்கிறதுனால 3 பேருக்கு ஒரு 15,000 ரூபாய் ஊதியமாக கணக்கிட்டுருக்குறோம். இது தவிர மின்சார செலவு ஒரு 1000 ரூபா ஆகும் அப்படின்னு கணக்கிடுறோம். அதே போல் நமக்கு இந்த நிலத்துக்கான வாடகை, அதாவது நம்ம மொத்தமாக இந்த தொழிலுக்கு ஒரு 10 சென்ட் நிலத்தை நீங்கள் நில வாடகையாக எடுக்கிறீங்க அப்படின்னு கணக்கிடும்போது அதுக்கு மாதத்துக்கு ஒரு 1000 ரூபா செலவாகும் அப்படின்னு கணக்கிடுறோம். அது தவிர இந்த தொழிலுக்கு நீங்கள் வங்கியில் கடன் வாங்கும்போது அந்த வங்கி கடனை வட்டி திரும்ப கட்டும்போது மாதத்துக்கு ஒரு 6,000 ரூபா வட்டி வரும் அப்படின்னு கணக்கிட்டுருக்குறோம். இதர செலவுகள் ஒரு 1000 ரூபா. ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா நடைமுறை மூலதனம்ங்கிறது ஒரு மாதத்துக்கு நீங்கள் கிட்டத்தட்ட 40,000 ரூபா செலவிட வேண்டி வருது. இதையே ஒரு ஆண்டுக்குன்னு கணக்கிட்டோம்னா அது 4,80,000 ரூபா ஒரு நடைமுறை மூலதனமாக செலவாகுது. இப்போது இந்த தொழிலை பொறுத்தவரையில் மொத்த மூலதனம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா, நிலையான மூலதனம் ஏற்கனவே பார்த்தோம் 1 லட்சம். இப்போ நடைமுறை மூலதனம் பார்த்தோம் 4,80,000 ரூபாய். ஆக 5,80,000 ரூபாய் இந்த தொழிலை பொறுத்தவரையில் நீங்கள் மொத்தமாக ஒரு முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். இது மூலமாக மாதத்துக்கு 10,000, அதாவது 10 டன் அளவு, அதாவது ஒரு ஆண்டில் கிட்டத்தட்ட 120 டன் அளவு மண்புழு உரம் உற்பத்தி செய்ய முடியும். இப்போது இதுனோட விற்பனை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மண்புழு உரத்தை நீங்கள் 1 கிலோ 5 ரூபாய் அளவில் விற்பனை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ப்ராக்டிக்கலாக பார்க்க போனீங்கன்னா நர்சரிலாம் 1 கிலோ 10 ரூபாயிலேருந்து 25 ரூபாய் 30 ரூபாயின்னு கூட அது விற்கக்கூடிய இடம், விற்கக்கூடிய ஏரியா அதை பொறுத்து மாறுபடுது. ஆனால் நம்ம நிறைய உற்பத்தி செய்யும்போது விவசாயிகளுக்கு நேரடியாகவும் சப்ளை பண்ணணும்.
அப்போ தான் வந்து 120 டன்னு வந்து நம்ம ஒரு ஆண்டில் விற்பனை செய்ய முடியும். விவசாயிகளுக்கு கட்டுப்படியாகக்கூடிய விலையில் அதை விற்பனை செய்தால் தான் சாத்தியம். உங்களுக்கு வந்து உற்பத்தி செலவுன்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு 2.5 3 தான் அதிகபட்சம் ஆகும் அப்படிங்கிறாங்க. அதில் நீங்கள் வந்து 5 ரூபாய்க்கு விவசாயிகளுக்கு விற்பனை செய்யும்போது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து ஆண்டு விற்பனை வருவாயாக கிடைக்கும். இது இல்லாமல் நீங்கள் மண்புழு வந்து ஆப்பிரிக்க மண்புழு வாங்கி ஆரம்பத்தில் 10 கிலோ போட்டிங்க இல்லையா, அந்த 10 கிலோ வந்து மண்புழு வந்து தொடர்ந்து அதிகரிக்கும். அந்த மண்புழுலேருந்து ஒரு பகுதியை எடுத்தும் நீங்கள் வந்து விற்பனை செய்யலாம். அதில் ஒரு ஆண்டில் வந்து கிட்டத்தட்ட 20 கிலோ மண்புழுவை இதிலேருந்து எடுத்து நீங்கள் வெளியில் மற்றவங்களுக்கு விற்பனை செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 கிலோ நம்ம வாங்கின விலை மாதிரியே அதே 500 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் 20 கிலோ மண்புழு வந்து விற்பனை செய்யும்போது அது ஒரு 10,000 ரூபா கிடைக்குது. ஸோ ஆக மொத்தமாக ஒரு வருஷத்தில் உங்களுக்கு வருவாயின்னு பார்த்தீங்கன்னா 6,10,000 ரூபாய் வந்து வருவாய் கிடைக்கும். இதில் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, விற்பனை மூலமான வருவாய் வந்து 6,10,000. நமக்கு செலவு அப்படின்னு பார்க்கும்போது 4,80,000 ரூபா நடைமுறை மூலதனம்னு பார்த்தோம் இல்லையா, அது. இதில் நிகர லாபம் அப்படின்னு பார்க்கும்போது 1,30,000 ரூபா ஒரு ஆண்டுக்கு வந்து நிகர லாபமாக கிடைக்கும். இதை மாதத்துக்கு கணக்கிடும்போது ஒரு 11,000 ரூபா 10,834 ரூபா வந்து நிகரமாக வந்து உங்களுக்கு வருவாயை கிடைக்கும். அதுக்கப்புறம் வங்கி கடன் போகிறப்போ அதில் கேட்குற இந்த முக்கிய விகிதங்கள்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, அதாவது நிகர லாப சதவீதம். அந்த இதில் நம்ம ஏற்கனவே கணக்கிட்ட அந்த தொகையெல்லாம் வச்சு கணக்கிடும்போது இது வந்து 21.31% வந்து நிகர லாப சதவீதம் வந்து இந்த தொழிலில் கிடைக்கும் அப்படின்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் முதலீட்டு வருமான விகிதம், அதாவது இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படிங்கிறத பொறுத்தவரையில் இது வந்து 22.41% வந்து நமக்கு இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கிடைக்குது. அதுக்கப்புறம் பிரேக் ஈவன் பாயிண்ட், அதாவது லாப நஷ்டம் இல்லாத நிலை, இந்த தொழிலை பொறுத்தவரையில் 78.7% வந்து லாப நஷ்டம் இல்லாத நிலை, அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதனால் நம்ம உற்பத்தியில் ஒரு 80% வந்து விற்பனை செஞ்சோம்னா மீதி வந்து நமக்கு முழுமையாக லாபமாக கிடைக்கும் அப்படின்னு தெரிய வருது. ஸோ இந்த தொழிலை பொறுத்தவரையில் இப்போ இந்த மண்புழு உற்பத்தி செய்கிறது, மண்புழு உரம் தவிர மண்புழு குளியல் நீர் அப்படிங்கிற மாதிரியான இன்னொரு விஷயமும் கூட உற்பத்தி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவும் வந்து ஒரு லிட்டர் வந்து 50 ரூபாயில் தொடங்கி 100 ரூபாய் வரையும் கூட விற்பனை ஆகுது. இந்த மண்புழு உரம் செய்கிற இதே ப்ராசஸில் தான் வந்து மண்புழு குளியல் நீரும் தயாரிக்கிறாங்க. அதுவும் வந்து நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதனோட துணை தொழிலை அதையும் கூடவே வச்சு செய்கிறதுக்கான சாத்தியங்கள்லாம் இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் அதுக்கும் முயற்சி பண்ணலாம். அப்போ அது மூலமாக கூடுதல் வருவாயை பெறுவதற்கான சாத்தியங்கள்லாம் வந்து கட்டாயம் இருக்குது.